అరే కుప్ప అదే కుప్ప యారనే పూడు కుప్ప కుప్పే நம்ம பையன் குப்பா நம்ம பையனோ அம்மா சாமே அம்மா சாமே அட சின்ன குப்பா ஓடு 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 என்னது சிங்கனுக்கு ஒரு சேன புதிய என்ன சிங்கனுக்கு புஞ்சா புதுடா Sami, apa Sami, ya apa Sami, apa Sami, ya apa Sami, apa Sami. Amma Pali, apa Pali, kudu yang dah. Apa Pali, amma dah pergi kelra. Amma taruh. ஏ அப்பே கரும்பு துண்டு தானே வச்சிருக்கேன் இல்லங்க பால் பால் காலையில கறக்கும் சாமே அப்பே வேற அப்பே கட்டவரல வாங்கி அப்பா சாமி அம்மா கூட ஆட்டம் போட்டியா நீ போட்டது புழு புழுன்னு இருந்துச்சு சாமி அப்ப நான் பயம் போடுறேன் பாரு சாமி நீ வந்து காத்துக்கணும் சாமி ஏறாத மன மேல இழந்த பழுத்திருக்கு ஏறி அம்மா மேல ஏறி இந்த அம்மா மேல ஏறி புழுப்பட்டுமா சாமியே சரணமையப்பா எசபாத்தி படிக்கட்டுமா எந்தோட்டு கொண்டுகளா இளவாண்டகளா அடி மாங்குரத்துகர மேலே மயிருணத்து சின்னவனே அடி பாறையில நான் இருந்து அம்மா பாறையில நான் இருந்து விட்டு பாறையில நான் இருந்து பாடு குரல் கேட்கலையா இந்த பாட்டு சத்தம் கேட்கலையா 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 சந்தையில வாச்சி வாங்கி கொர்த்தி சலசலன்னு கொழம்பு வச்சு சந்தையில வாச்சி வாங்கி கொர்த்தி சலசலன்னு கொழம்பு வச்சு சலசலன்னு குழம்பு வச்சு என்ன குச்சி கீழே விழுந்துருச்சு அண்டா போடு ஓ ஓ நல்லா அண்டா போடு ஓ ஓ நல்லா இருக்கு ஓ ஓ ஓ நல்லா இருக்கு போடு ஓ ஓ ஓ ஓ ஓ நல்லா இருக்கு ஏய்
செஞ்சுக்கோல ஒரு சைஸ் சரியா இல்லை இப்பதான் சரியா வந்தது உப்பு கருபாடு புற பச்சை சோறு உப்பு கருபாடு புற பச்சை சோறு சாமி இந்த ஆட்டை நீ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த சாமி அதை இன்னைக்கு போடுமா சாமி மல்லுக்கு பறையிலே அடே தாடே ஆள்றோண்டு சித்து மிருதங்க பாடியா இங்க பாடுறியா பாடியா பாடு பாடியா மல்லுக்கு பறையிலே தன்னண்ணா தன்னண்ணா வாயில கொடுத்த மாதிரி வாசிடா வாசிடான்னா அப்புறம் பல்லுக்கு பறையில பறையில சுருட்ட சொல்றா குண்டிய மேல தூக்குடி சுண்ட குண்டி எப்படி பொசிஷன் வரணும் சல்லுக்கு பறையிலே தனனா தனனனனே அழுக்கு பறையிலே தனனா தனனனனனா பின்னால பின்னால ஓத வந்த மாதிரியே பிடியா நிக்காத இப்படி தூக்கு வல்லுக்கு பறையிலே தனனா 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 தனனனனனா பதிமெதிக்கத்தான் சரியா அருவலா இப்போ குண்டிகளை தெரிஞ்சு வேண்டாம் அப்ப கால தெரிஞ்சு 50 ரூபா ஒயிலாட்டவா மணிமுத்து வாத்தியார் இதை நாங்கள் எப்போ பிரிக்கிறது ஒயிலாட்ட வாத்தியார் மணிமுத்தன் அவர்கள் ஆளுக்கு 25 ரூபா இந்த 10 ரூபா எப்படி 5 ரூபா காலம் தரேன் மாமியார திட்டாதடி அவனுக்கு சொன்னேன் அதனால இந்த பாட்டு மாமனார திட்டாதடி பால வந்த மருமகளே கேளடி
பெத்ததாய் போல மாமியா அவளை மதிக்கணும் நீ சாமியா. சுடிச்ச மாதிரி யாரா 10 வழி ஆட்டாண்டா. அட 10 வில்லிங்கிறானே உன் புருஷன் 10 வில்லிங்கிறானே. ஏன்டா இளவு கொத்த பொம்பளை எங்கேண்டா கொண்டு வத்தியா? மாரடிக்குதா? சரி அடிக்க. 10 வில்லிங்கிறானே. நீல நல்ல சாவ 10 விழிக்கிறானே. அதே 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 உன் வாயில ஒன்ஸ் மோர். அப்படி இங்க வா. உன் குண்டியை பார்த்தா வீட்டுக்கெல்லாம் செய்வனு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் பாரு என்கிட்ட வாசிராமன்ட்ட ஆனா ஓய்வு பெற்றிருக்காங்க. ஒன்று காசிக்கு போனாலும் விளங்காதரா. ஏன் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா காசிக்கு போறேன். நாலு சந்திரம் இப்படி இருந்தா இப்படி செஞ்ச பாம்புற பிடியாதான் சார். அங்க போய் விட மாட்டேன் ஆப்ப. அங்க போயிருந்தா நாங்க அப்பமா அடி 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 எத்தனை அட்ரா கூட்டு புண்ணா கர்றா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சிரிப்பா இருக்கு தாத்தா. அடிக்க மாட்டேங்கிறாங்க. வைத்தறிச்ச மயிரா இருக்கு. அடிக்கடா பாடியா பாட்டு மறந்து அவனை கூப்பிடலாம். திண்டுக்கல் அவன் மறந்துட்டியா தூக்கிட்டியா? திண்டுக்கல் திண்டுக்கல் பெரிய போட்டு உனக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் பெரிய எப்படிக்கா திண்டுக்கல் 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 பெரிய போட்டு உனக்கு. வேடுவர் கூட்டம் தேடி ஒட்டமா ஓடிடுவோ வெள்ளையம்மா. கண்ணியை தொட்டனால கண்கலங்கி வந்திருக்கேன். மங்கையை தொட்டனால மண்கலங்கி வந்திருக்கிறேன். ஒரு ஊர்ச்சனமே வெட்டர் கும்பிடும் வெட்டுவராக சாமி உன்னை பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. சரி எங்களுக்கு அடைக்கலத்தை காக்கிறதுக்கு யாரும் இல்லை சாமி. ஊர்க்காரவரும் வெட்டரும்போ என்னடா கூட்டு புண்ணா ஐயோ அடா ஓடுறிய வாங்கடா. சிரிச்சுக்கிட்டே ஒன்னா எவ்வளோ நம்ப மாட்டான்டா சாமி. ஐயா ஐயா நான் மதுரை செக்கம்பட்டி காரையா. கேளு சாமி. நீ கூட்டு புண்ணாக்கு நீ தான் கேட்கணும். சாமி நீ எந்த ஊர் சாமி? மதுரை செக்கம்பட்டிக்கார சாமி. சொக்கம்பட்டி சாமி. சொக்கம்பட்டி வாயில வேணும். சொக்கம்பட்டிக்கார பொண்ணு பொண்ணு சாமி. அருப்புக்கோட்டை அரிப்படுத்த பொண்ணு. அருப்புக்கோட்டை சாமி. எச்ச புத்தி சாமி. ஐயா ஐயா யார் சாமி? அந்த பொண்ணு ஒரு சாதி. சாமி நான் வேற சாதி. நீ வேற சாதி. சாதி விட்டு சாதி மாதிரி வீட்டுக்கு தெரியாம முடிய வந்துட்டான். முடியாண்டில சாமி. ஐயா அந்த பொண்ணோட அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்க சாமி. 7 பேர் மோசமானவங்க. 60 இடத்துல இங்க வர்றாங்க சாமி. போக மாட்டாளுங்கள சாமி. அவங்க அன்னைகள் உசுரை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் சாமி.
நிஜமாலுமே தெரியுது சாமி. ஐயா உன் மண்டை அழகும், ஐயோ உன் கொண்டே அழகும். சாமி அதுக்கு வேற போட்டாட்டி வேற மாட்டேன் சொல்லிடுவா சாமி. ஐயா எங்களுக்கு பாண்டிமணி கோயிலுக்கும் கொண்டு விட்டுட்டீங்கன்னா உங்களை என்னைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் சாமி. மதுரை ஜெயம் பொறுங்க. இந்த அடுத்து சிசிய பிள்ளை சின்ன ஜெயராஜ். ஐயா என்னது சாமி? எங்களுக்கு பழுக்கோளுக்கு இருக்கு சாமி. என்ன சாமி? பழுக்கோளுக்கா அப்படின்னா பழுக்கோளுக்கு சாமி. பழக்க வழக்கமா? அதான் சாமி சொன்னேன். எங்கள் ஆடு பேசி குறைப்பே சாமி. நாங்கள் கூடி கொடுத்தால காடி கொடுக்க மாட்டோம் சாமி. அந்த பையன் யார் சாமி? இது எங்கள் அப்பே சாமி. குருட்டு அப்படா அவன் முகரே பார்த்தியா சாமி? நாய் பீதுன மாதிரியே இருக்கான். பரவாயில்ல சாமி. இது எங்கள் அம்மா சாமி. நான் 3 நேரம் பால் கேட்குறேன் தர மாட்டேங்கிறேன். எடுத்த முண்டை எத்தனை வயசுலடா பால் கேட்குற பையன்? நான் இப்போ கேட்டாலும் தர மாட்டேங்க. ஏடி ஏடி தர மாட்டேங்க. பால் கொடுத்தா கொடுங்க குறைஞ்சிருது அடி. ஐயா இங்க நாங்க 2 பேரும் பிடிக்கிறோமே அனாதை ஏட்டான். ஏன் நீங்க பால் சாப்பிட்றீங்களா? பழம் சாப்பிட்றீங்களா? உனக்கு என்ன வேணும் சாமி? எங்க அரண்மனையில இல்லாத பழமா சாமி? ஆமா நீ பார்க்காத பழமா சாமி? தெரியுமா சாமி? நீ தான் சாமி இப்போ சொன்ன. உங்க அரண்மனையில ஐயா நானாச்சும் 500. ஐயா நீங்களை வச்சுட்டு எங்களை பாண்டிமணி கோயிலை கொண்டு விட்டுருக்க சாமி. இல்லை சாமி எங்களுக்கு நாங்க பழக்கம் அப்படி எங்கிட்ட ஓடி போயிடுறான். முடிஞ்சது முடிஞ்சு சாமி. பொழைக்கிறோம் விதி இருந்தா பொழைச்சுக்கறான் 500 ரூபா தான் உனக்கு சாமி. தெரியுமா? நான் செய்வனு வச்சிருவேன். சொல்லிட்டே இல்லையாப்பா? கருப்பே அவப்பல்ட்ட 500 ரூபா செலவு பண்ணி செய்வனு வச்சிருவேன். நல்லா இருக்கிறேன். எவன் தரல 80 ரூபா செத்துருவேன். அதனால சாமி எங்களுக்கு பழக்கம். குப்பியை போட்டாதான் சாமி எங்களுக்கா. இல்லையா வாமா கையா கொண்டமா. அவரே சாப்பிடாம 3 நாள் தெம்பளந்து இருக்கிறாரு சாமி. ஏன் நாங்க ஓடி வந்து 3 முக்கிய நாளை ஆச்சு சாமி. செயலந்து இருக்கிறாரு சாமி. அந்த அளவுக்கு ஆச்சுன்னா உன்னை பாம்பு கப்பு செயல இருக்கு. ஐயா என்ன எங்களுக்கு அடைக்கல கொடுக்க. எங்க அப்பையும் போட்டு அண்டம் சாரல. சரி நான் போட்டு அண்டம் சாரல. நீதான் அதுல பெரிய அழுன்னு கேள்விப்பட்ட சாமி. சாமி ஐயா நாங்க ஓடி வந்து 3 நாள் ஆச்சு. ஆனா ஒண்ணுமே பண்ணல. ஐயோ குப்பா 3 நாள் ஆச்சு. இப்பதான்டா வாய திறந்துருக்குறாங்க. முடிச்சுட்டேன். சொல்ல மாட்டு அதுதான் அவர் வாங்கி கொடுக்கணுமா? உங்க அம்மா கேக்குது. எங்க அம்மா கேக்குதா? அப்ப நீ அப்பனா இல்ல மாமா ஐயா ஏ சாமி எங்களுக்கு நீ ஓரமா போட உன்னை கண்டாத இங்க வாமா. பாடி எடுத்து முட்டாமா. எங்க அம்மா பாத்தியா பச்சைக்கிளி மாதிரி இவ விட்டு பண்ணி கிழிக்கிற ஆடுத்த. வேணா சாமி நீங்க அடைக்கல கொடுக்காட்டி முறால என்கிட்ட ஓடி போயிருவான். அடைக்கல வேணுமா வேணாமா சாமி? வேணுமில்ல. என் குப்பியை 2 ஆட்டம் அது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த சாமி. ஒரு அழுப்பாசி அதுக்கு ஒரு எச்ச புத்தி இருக்காதா? வேணா எங்களை கூட்டிட்டு போங்க சாமி. தர முடியாது. வெள்ளச்சாமி ஆடணுமா என்னம்மா? ஆடணும் இல்லை காஜி வாங்கினோம்னா சொல்லி தொலைக்கதா. ஆமா ஆடணுமா? சண்டா நீ என்ன பிரேத மாட்டோம் பார்த்துருக்குறேன். அண்ணே வாங்க ஐயா. ஐயா எங்களுக்கு உங்களை மாட்டம் உட்காந்து ஆடுற ஆட்டமெல்லாம் வாட்டமெல்லாம் தெரியாது சாமி. ஐயா நீ போடியில நாங்க கோலாட்டம் கோயிலாட்டம்னு இந்த ஆட்டம் ஆடுற ஆளுங்க சாமி. நீங்க ஆடுற ஆட்ட மாட்டம் எங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. ஐயோ சாமி அவர் ஏன்டா கூப்பிடுற சாமி? ஐயா நீ பசிக்கும் பட்டினிமா வந்திருக்கிறோம். எங்க பாவமான உங்களை பிடிச்ச ஆட்டாதா? ஏன் பாவம் ஒண்ணு. நாங்க அலைய மாட்டோம் நீங்க அலைய மாட்டீங்களா சாமி? ஏற்கனவே அப்படித்தான் தெரியுதா? எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்களா சாமி? அதான் அவர் குச்சி கோல் பெரிய கோல் வச்சிருக்காரு. நம்ம சின்ன கோல். அப்ப நீ உள்ள போயிடுறா. நான் இந்த மேல தான் பாக்குறேன். அடி மம்மட்டி முகுதி மஞ்சள போட்டு மினுக்கிற பொண்ணே சாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்கார கண்ணே. அடி சிங்கார கண்ணே அடிமுடி மடுகு போட்டு பயக்கிற பொண்ணு உன் சாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்கார கண்ணு சிங்கார கண்ணு. அவனை பச போகுதடி காளியா நம்ம சினிமா பார்க்க போகலாமா ஜாலியா. அவனு பசு போகுதடி காளியா நம்ம சினிமா பார்க்க போகலாமா ஜாலியா. என் மம்மடி பூச்சிக்கு வாயில பண்ண ஒழுங்க மூணேமுக்கு அடி நானும் நீங்க மாட்டேன் தள்ளி சாமி. மூணேமுக்கு அடி கேப்ப ஏட்டா வாடா தாப்பா. தாப்பே மோகர மாதிரி பாரு. இங்க வாடா இங்க போட்டு என்ன சாமி என்ன சாமி? ஏன் குப்பி தாண்டா உன் குப்பியா? ஐயா நான் கூட்டி வந்த பிள்ளைங்க அடிப்ப உள்ள சாமி. நீ செய்வியா? குப்பிய நீ செய்வியா? என்ன செய்ய போற? குப்பிய என்ன செய்ய போற? பிள்ளையமா
ஐயா மறுபடியும் நீ போமா ஓரமா நீ ஓரமா போ. பரவாயில்ல. இப்ப எங்களை சேர்த்துக்கிறீங்களா உங்களை கூட்டத்துல? நீ என் குப்பியை போட்டா உன் குப்பியை நான் பண்ணுவேன். நான் கேட்டேன் நான் முண்டாட்டி என்கிட்ட ஆட்டத்தை விடுறான்னா நான் விட்டாலும் எனக்கு ஒரு எச்சி புத்தி. ஐயா எப்பதான் மாறும் உனக்கு? வயசாயிடுச்சுல்ல. செத்தாலும் மடியில செத்துரு தாண்டி சாமி சண்டாளி. அப்ப அதுக்கு சீக்கிரம் செத்துருவீங்க. உன் புடவை வாசம் இல்லாம நான் சாக மாட்டேன். என் உசுருக்காரு ஊதி. உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு? ஐ லவ் யூ. என்ன பண்ணணும் உனக்கு? உனக்கு என்ன பண்ணணும்ப்பா? நீ கிச்சு கிச்சு தம்பளம் விளையாடணும். தம்பி பிரபு உன்னை மண்டடி அடிப்பே. நீ மண்டி அடி அடி ஓ வெள்ளைய மாட்டோம். இங்க பாரு, நான் ஆடணும்னா சம்பளம் அதிகமா கேட்பேன். கேட்டு நீ என்னதான் ஏறி குதிச்சாலும் பழ மரத்துல ஏறி சொல்லிட்டு வந்த சம்பளத்துக்கு செஞ்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருது. இதுக்கு மேல நீ ஏதாவது செய்ய சொன்னேன்னா 1000 2000. எங்களை பார்த்தா பாமா தெரியலடா. எரிச்ச மாதிரி போட நீ வரமா போமாட்டேன். எங்களை புடிய கூட்டி போங்க சாமி. உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வர்றோம் உங்க கூட்டத்தோட சேர்ந்து. ஐயப்பா மௌத்து மாதிரி அம்மா யாரும் என்ன ஆட விடலையே அந்த பிள்ளைய கூட சாமி சங்கரதாஸ் சாமி. இப்பதான் குருபூச்சை முடிஞ்சுச்சு. சரி இப்பதான் அவன் போயிட்டு குடிச்சு போட்டு எல்லாம் பிளாட்டானாங்க. சரி பாண்டிச்சேரில எங்க அம்மாச்சி ஒண்ணு இருக்கு சாமி. அதெல்லாம் அது ஓகே. அப்படியாவது போய் சேர்ந்த நீங்களாம் வந்தீங்களாடா? அது ஓகே. எச்ச புத்திக்காரங்க அப்படித்தானே சொல்லுவேன். ஆமா அல்ரா உட்காரி அம்மாளுமே உன்னை கண்டது எனக்கு ஒரு ஆசைடா சாமி. சம்பளம் கொடுக்கறது யாரு கேட்டுக்கிட்டு? ஐயா சாமி சாமி சார் நானா இல்லையம்மா இல்லை புறப்பட செல்வலாம் புறப்பட செல்வலாம் புறப்பட கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் ஐயா கமன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி கோடி சரண செய்தேன் ஐயா கொட்டமனு வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஐயா பாத சரணங்களும் தான் மணிந்தேன் நான் தான் பாத்துக்கண வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. மகனே சுவாமி யார் நீ? ஐயா எதற்காக அழைத்தாய்? சாமி என்னை அழைத்த காரணம் என்னடா? இந்த ஒரு மதுரை ஐயா எம்பேர் வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா எம்பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி. தெற்கத்தி கல்லணையா தென்னாட்டு வீரனையா கல்லணையா தென்னாட்டு வீரனையா வீராதி வீரனையா இரட்டுப்பட்டு வந்தேனையா சாமி. ஐயா மதுரை சக்கமட்டியில சேதுபதிக்கு சம்பாதிக்கும் ஒரு கல்ல நிலத்தில் பிறந்தமனையாக இந்த வெள்ளச்சாமி அழுது விளம்பி வருவதற்கு காரணம் அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த மலைச்சாமி கோணர் மகள் வெள்ளையமாள் வீட்டுக்கு தெரியாம அழைத்து வந்து விட்டது. இதை தெரிந்து கொண்டு இந்த வெள்ளையமாள் அண்ணன் மகள் 7 பேரும் வெட்டர் வாளை கொண்டு செல்லிவிடமெல்லாம் விரட்டி வருகிறார்கள் சாமி. கொண்டி பிடிப்பதற்கு விழியில்லாமல் தெய்வம் தலை என்று உன்னை நம்பி ஓடி வந்து விட்டோம் சாமி. எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஐயா சாமி. எங்கள் உயிரை காக்க வேண்டும் வெள்ளச்சாமி மகளே வெள்ளையம்மா ஐயா. நீயே ஒருகினம். நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணை வேறுகினம். சத்தியமாக இருவரும் வெவ்வேறு இடத்தில் பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கிறது அப்படிதானே? சுவாமி. ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ ஐயா இன்னும் 3 நாளிகை சுவாமி. இந்த 3 நாளிகைக்கு மாண்டும் ஐயா நாங்கள் வாழ வேண்டும் சாமி. எங்களுக்கு பிரித்து விடார்கள் ஐயா. நாங்கள் வாழ்வதற்கு தெய்வ விதிமச்சம் கொடுக்க கூடாதா இறைவா? முடியாது சாமி முடியாது ஐயா. ஈஸ்வரனால் விதிக்கப்பட்ட விதியை சாமி என்னால் ஒரு பொழுது மாற்ற இயலாது ஐயா. என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. தஞ்சம் என்று வந்தவே தானம் அடக்கந்தராத இந்த இடத்தில் நாங்கள் இருக்க போவது கிடையாது சாமி. எங்கேயா சென்று மாட்டுப்படுத்தி வெள்ளச்சாமி நில் ஐயா. இந்த பாண்டி முனியிடம் ஐயா தஞ்சம் என்று வந்தவர்கள் சாமி ஒரு பொழுது மீன்படுவதில்லை. அங்க தெரிகிறவாறு 7 கணபலம் செவ்வாழை தோப்பு தெரிகின்றதா? அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் கூறிய 3 நாளிகைக்குள் நீ மீண்டு வந்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறேனப்பா சுவாமி. இப்பொழுது செவ்வாழை மரம் நோக்கி செல்லுங்கள். மீண்டும் உயிருடன் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். இல்லை சாமி. கண்ணே
பாட்டு படத்தை சொன்னதை எரிந்தாய். இந்த உலகத்தின் வாழக்கூடிய திறமையில் இந்த மூணு மக்கள் திறந்தால் என்று சொன்னார். என்ன விழா நடக்கப் போகின்றது தெரியவில்லை. என்னையால் நிலகுத்து நிற்க முடியவில்லை. என் கண்கள் எல்லாம் சோர்ந்து கொண்டு வருகிறது. சித்தையில் லாபத்தில் நாடு என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன். உங்க அன்னைகள் ஏறு வேறு வீச்சர்கள் வந்தா விட்டுட்டு ஓடிவில்லை. இந்த வெள்ளச்சாமி விட்டு போயிருந்தாலும் தாங்களை விட்டு போகவே மாட்டேன் சுவாமி. கண்ணே சுவாமி, வாழ்வு ஒன்று விதிக்கிறால் வாழ்ந்து காட்டலாம். இருவருக்கு சாவதார் முடிவென்றால் என்னை விட்டு போயிட மாட்டேன். மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மனம் போல ஒன்று சேர்ந்து மல போல வாழ்ந்திரலாம். மகராசா மகராசா எனக்கேத்த மகராசா. மகராசா மகராசா எனக்கேத்த மகராசா. தனியாக நான் இருந்தா துணையாக வருவாயா. மலவேந்தி மலவேந்தி மலக்கோட்டை கரைஞ்சிடுமா. மலவேந்தி மலவேந்தி மலக்கோட்டை கரைஞ்சிடுமா. மலவந்து காத்தடிச்சா நான் வருவேன் மகாராணி. கோவிலே ஜாதி பூ கொட்டுதையா செந்திருக்கும். கோவிலே ஜாதி பூ கொட்டுதையா செந்திருக்கும். மேடையிலே கூறப்பட்டு தந்தவரே மகராசா. திக்க வரும் தோப்பெல்லா குலகொலைய காய்ச்சிருக்கு. திக்க வரும் தோப்பெல்லா குலகொலைய காய்ச்சிருக்கு. காத்த மரம் வேற இப்போ கண்ணு பட்டு போனதடி. பகடெடுத்து தலை சீவி வக வகையா பூ முடிச்சி. பகடெடுத்து தலை சீவி வக வகையா பூ முடிச்சி. வருவீனு கண் முழிச்சு காத்திருந்தே மகராசா. மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மனம் போல ஒன்று சேர்ந்து மலை போல வாழ்ந்திரலாம். சுவாமி, பாட்டு படுத்த சொன்னது பிரகாரம் அந்த கேள்வி பாலத்தை யாரு சொல்லுவீங்க? அதை பாருங்க. பண்ணைகளா வருகிறாய். உன் சாதி என்ன, என் சாதி என்ன? உன் கோத்திரம் என்ன, என் கோத்திரம் என்ன? வாய் வைக்கல வழி. பர்ஃபார்மன்ஸ்னா யாரும் கூட்டு போறான்ட்டு ஏண்டா ஏண்டா டேய் உங்க ஒப்பனை போட்டு வெள்ளை உங்க ஒப்பனை போட்டு யாரு கொல்லுடா கடுப்பு மாமா இல்லையா? மாமா மயிரை புடுங்குறேன். என்ன வெள்ளையம்மாவோட அண்ணன் செத்து போன மாதிரி தெரியுது. ஏண்டா ஏண்டா டே அட இருமாம்மா. ஆமா இல்ல மாமா நான் இல்ல மாமா. நான் அப்புறம் எரிச்சு புட்டாரு. பூஜாங்காளி மாதிரி ஐயா ஐயோ வாயில வெந்தாச்சு மச்சான். மச்சான் வாயில வச்சேன் போடு. ஏண்டா டே இரேடா இரே என் தம்பி அடிச்சு போட்டியா? வேற நான் உங்க சித்தப்படி அடிச்சு போட முடியா? அட பித்தப்பா அது என்னடா தப்பு செஞ்சான்? அவன் பிறந்ததே தப்பு தானே. அவன் பிறந்ததே தப்புன்னு எல்லாத்துக்கும் நீதானே அடிமையா இருந்த. என்ன ஒரு மாசம் புரியலையே. அடிமை நீதானே. அட எல்லாம் சாமி கூட வந்துட்டாங்க. ஏயா போட்டு செத்தாக்குறியா புரியா? ஏய் இங்க வாடா நீ வா. உள்ள இருந்து பர்ஃபார்மன்ஸ் இங்க பாடி வச்சு இங்க ஓடுங்க. ரெண்டு மோரையும் பாரு. குரங்கு தின்ன தேங்காய்க்கு அடி விட்டு செத்த மாதிரியே. ஏடா நீங்க விளையாடுற அனாமத்தா பாடி எந்திரிக்க போது 2 பேரும் செருப்படி வாங்க போறீங்க. வைடா அங்கே திருப்படா போதுண்டா. மிஸ்டர் பாலகிருஷ்ணா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பொட நரம்பு வந்து வேறாம். அடே பாலா ராஜா என்ன பண்ண? அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேரு. எதுக்கு இருக்கிறான்? சுப்பிரமணிய வீட்டுல கங்காத்திட்டு வந்துட்டேன். மாமா வெட்டா 7 வெட்டு. நீங்களும் வீட்டுக்கு போகிற நோக்கல்ல என்ன இல்லைடா அவனை வெட்டுறா. ஆமாம் வேறு 10 மணி காத்துட்டு இருக்குது.
ஆறு வெட்டி வெட்டியாச்சு. ஏழாவது வெட்டி நீ வெட்டுற. போய் பவுடர் அழிச்சிரு, அவ்வளோதான். நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். வேட்டி எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துரு. ஏழாவது வெட்டு என் தங்கச்சியை கூட்டி போன காரணம் எது? ஏண்டா பச்சை கிளி மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு கொடுத்தா முறாடே வேற. ஐயோ நான் வெட்டிக்கிறேன்டா. கல்யாணத்து மாதிரி நீ போடா, நீ போடா டே. அப்புறம் கடுப்பு ஆயிரும்டா. நான் வெட்டிக்கிறேன்டா. செருப்படி வாங்கிட்டு உள்ள போறேன். போடு. இப்படிதான் பேசிக்கிறீங்க, யாரும் அடிச்சுக்க மாட்டீங்க. என் தங்கச்சியை பச்சைக்கிளி மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு கொடுத்தாண்டா, கண்ணன் கரையர்னு இப்போ ஆக்கி வச்சிருக்கிறேன். ஏண்டா நீ எல்லாம் உன் தின்னக்க மெருளி இருக்கிற அண்டங்காக்கா மாதிரி. என்ன தாயோட